இஸ்ரவேல் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் வேசித்தன அசுத்தம் பாய்ந்தபடியினாலும் நீ உன் காம விகாரிகளோடும் அருவருப்பாகிய உன் நரகலான விக்கிரகங்களோடும் வேசித்தனம் பண்ணி இவைகளுக்கு உன் பிள்ளைகளின் இரத்தத்தை படைத்ததினால் உன் நிர்வாணம் திறக்கப்பட்டபடியினாலும், இதோ நீ சம்யோகம் பண்ணின உன் எல்லா காம விகாரிகளையும் நீ நேசித்த யாவரையும் நீ பகைத்திருக்கிற அனைவரோடும் நான் கூடிவரச் செய்து சுற்றிலுமிருந்து அவர்களை உனக்கு விரோதமாகச் சேர்த்து அவர்கள் உன் நிர்வாணத்தை எல்லாம் காணும்படி உன் நிர்வாணத்தை அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்து விபசாரிகளையும் இரத்தம் சிந்தினவர்களையும் நியாயம் தீர்க்கிறபடியே உன்னை நியாயம் தீர்த்து உக்கிரகத்தோடும் எரிச்சலோடும் இரத்தப்பழியை உன் பேரில் சுமத்தி உன்னை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன் மண்டபங்களை இடித்து உன் மேடைகளை தரையாக்கி போட்டு உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்கார ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு உன்னை அம்மனமும் நிர்வாணமுமாக விட்டுப்போய் உனக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து உன்னை கல்லெறிந்து உன்னை தங்கள் பட்டயங்களால் குத்தி போட்டு உன் வீடுகளை அக்கினியால் சுட்டெரித்து அநேக ஸ்திரீகளின் கண்களுக்கு முன்பாக உன்னில் நியாய தீர்ப்புகளை செய்வார்கள். உன் வேசித்தனத்தை ஒழிய பண்ணுவேன், நீ இனி பணயம் கொடுப்பதில்லை. இவ்விதமாய் என் எரிச்சல் உன்னை விட்டு நீங்கும்படி நான் என் உக்கிரத்தை உன்னில் ஆறப்பண்ணி இனி கோபமாயிராமல் அமருவேன். நீ உன் இளவயதின் நாட்களை நினையாமல் இவைகள் எல்லாவற்றினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினபடியினால், இதோ நான் உன் வழியின் பலனை உன் தலையின் மேல் சுமரப் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அதனாலே இனி உன் எல்லா அருவருப்புகளினாலும் இப்படிப்பட்ட முறைகேடான காரியத்தை செய்ய மாட்டாய். இஸ்ரவேல் தேசம் வெளிப்படையாகவே வேசித்தனம் பண்ணுகிறது. அதன் துன்மார்க்கமான கிரியை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை சொல்லுகிறார். ஆகையால் வேசியே, கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தின் மீது தம்முடைய நியாய தீர்ப்பை சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு துரோகம் செய்து அவரை விட்டு பின்வாங்கி போன சபை ஆவிக்குரிய விபசாரம் பண்ணுகிறது. அது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஒரு வேசியாக இருக்கிறது. எருசலேம் நகரத்தில் விக்கிரக ஆராதனை நடைபெறுகிறது. கர்த்தருக்கு பரிசுத்தமும் உண்மையுமான நகரம் இப்போது வேசியாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அவர்களுடைய பாவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாய் இருந்தவர்கள் இப்போது கர்த்தரை விட்டு விலகி சகல பாவங்களையும் செய்கிறார்கள். கர்த்தருடைய 10 கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகளில் விக்கிரக ஆராதனை தடை பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரோ விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறார்கள். 10 கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகளின் 2வது சாராம்சத்தையும் இஸ்ரவேல் வம்சத்தார் மீறுகிறார்கள். அவர்கள் ஒரு பாவமும் அறியாத குற்றமில்லாத தங்களுடைய